ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பெயிண்டிங் பண்ண போகிறோம்னா இந்த அசோக் லேலண்ட் தோஸ் தான். இன்ட்ரோ கிளிப்பில் பார்த்துருவீங்க, இந்த சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணியிருப்போம். இந்த வண்டி தான் அது. வண்டியோட கண்டிஷன் பாருங்கள், இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு. என்னடா வண்டி இந்த அளவுக்கு மோசமாக இருக்கே, இந்த பையன் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணியிருப்பான்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக போட்டிருப்பேன், இந்த வண்டி எப்படி பேஸ்ட் பார்க்குறோம், வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறோன்னு. ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெரியும் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணியிருப்போன்னு. பாருங்கள், அங்கே டிங்கர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. டிங்கர் ரொம்ப மோசமாக பண்ணிக்கிறாங்க. அப்படியே பாருங்கள், வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். வண்டியில் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். வண்டி ஃபுல்லாகவே ரஷ்ட்டு, அங்கங்கே ஓட்டை, அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் வண்டி. ஆனால் இந்த வண்டி வந்து சூப்பரான கண்டிஷனில் மாற்றிருப்போம். பாருங்கள், இந்த பழுப்புக்கும் அந்த எல்லா ஆங்கிளுக்கும் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஓட்டைங்க இது. அப்புறம் தொட்டியில் பாருங்கள், அங்கங்கே ஓட்டை. அந்த சுந்தரா ட்ராவல் பஸ்ஸில் வரும் பார்த்தீங்களா, இந்த அங்கங்கே ஓட்டை வர மாதிரி, அந்த மாதிரி அங்கங்கே ஓட்டை இருங்க வண்டியில். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு பாருங்களா. அப்படியே தொட்டிலாம் புரிஞ்சு போயிருக்கு. இங்கே பாருங்கள், டிங்கர் வேலை பார்த்து பேஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த உள்ள பீஸ் போடாமல் பேஸ்ட்டு பார்த்துட்டுருக்காங்க. வெறும் பேஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கிறாங்க, உள்ள பீஸு போடாமல். அதெல்லாம் நாங்களே மொத்தமாக ரெடி பண்ணி பக்காவாக பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஓட்டை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு எலியே போவோம், இது பெரிச்சாலியே போவோம் அந்த ஓட்டைக்குள்ள, அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஓட்டெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்ணுறோம், இந்த ஓட்டை எப்படி நம்ம மேக்கப் போட்டு சூப்பராக ரெடி பண்ணுறோன்னு தெரியும் உங்களுக்கு. நான் கஸ்டமருக்கு வீடியோ எடுத்து காமிச்சேன், பாருங்கள் ப்ரோ எவ்வளோ ஓட்டை இருக்குன்னு. அவர் வந்து ப்ரோ இப்போதைக்கு வந்து அமௌண்ட் இல்லை, டிங்கர் பண்ணேன், நீங்களே எதனா ரெடி பண்ணி விடுங்கன்னு சொன்னார். ஸோ நாங்களே தரமாக ரெடி பண்ணியிருப்போம் இந்த வண்டியை. பாருங்கள், வண்டியில் வேலை பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குன்னு. வண்டி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு வண்டி ரெடி பண்ணுறதுக்கு. என்னோடய நண்பன் வண்டி தான் இது, ஃப்ரெண்டோட வண்டி தான். ஸோ அதனால் வந்து பக்காவாக தரமாக ரெடி பண்ணியிருப்பேன் நான். அவன் ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்ல டிங்கர் ஒர்க்கு பற்றி. டிங்கர் ஒர்க் எங்கேயோ விட்டுருந்தான், சரியாக பண்ணல. இப்போ தான் என்கிட்ட எடுத்து வந்துக்கிறான் பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு. ஸோ நான் அவனுக்கு தரமாக சூப்பராக பண்ணி கொடுக்க போகிறேன். கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு. இன்னும் ஒரு பட்ஜெட் இல்லைன்னு சொன்னான். ஸோ அதனால் கம்மி ப்ரைஸில் தரமாக பண்ணி கொடுத்தேன். பாருங்கள் வண்டியில் வேலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கங்கே ஓட்டைங்க, எல்லா இடமும் ஓட்டை. தொட்டி கேபின் முதல்ல நிறைய இடத்துல ஓட்டாங்க பாருங்கள். இப்படி துண்ணு போயிரு பாருங்கள் இரும்புலாம். வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஸோ வண்டி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ அங்கே பாருங்கள், வண்டியில் வேலை பாருங்கள். அந்த பேஸ்ட்லாம் அப்படியே உறிஞ்சி வருது பாருங்கள், பழைய பேஸ்ட்டு. இது ஃபுல்லாமே சுரண்டி எடுத்துகிட்டு முள் ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு ப்ரைமர் அடித்து பேஸ்ட்டு பார்த்து பட்டி பார்த்து 4 கோட் பெயிண்ட் வண்டிக்கு வந்து 4 கோட் பெயிண்ட்டு பாருங்கள். அப்படியே பாருங்கள், இந்த ஆங்கிள், இந்த மேலே அந்த பழுப்புலாம் மொத்தமாக அப்படியே உம்பி போட்டுருக்கு. அப்படியே ஃபுல்லாக ரஷ்ட்டு ஏறி அப்படியே மொத்தமாக உப்பி அப்படியே தின்னுட்டுருக்கு அந்த பழுப்புலாம். வண்டி இப்போ தான் ரீசெண்டாக எடுத்துக்கிறான், என் ஃப்ரெண்டு தான் அவன். வண்டி எடுத்துக்கிறான், வண்டி கொஞ்சம் மோசமான கண்டிஷன் தான் பார்த்து எடுத்துக்கிறான். லோ பட்ஜெட்டில் தான் போல இது. ஸோ வந்து ரெடி பண்ண சொன்னால் என்ன, பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அதுதான் மேட்ரிங். பாருங்கள் ஃபுல்லாக தொட்டியில் சுரண்டி இருக்குது. டிங்கர் வேலை பார்த்த இடம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிங்கர் வேலை பார்த்த இடம். இந்த கிராக்குக்கு வந்து அப்படியே பேஸ்ட்டு போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க பாருங்கள். லப்பர் எடுத்து அங்கங்கே ஓட்டை. டிங்கர் வேலை ஒரு பக்கம்னா இந்த போன வாட்டி எங்கேயும் பெயிண்ட் அடிச்சிக்கிறாங்க, ரொம்ப மோசம். இங்கே பாருங்கள், சேண்ட் பண்ணாமல் அடிச்சிக்கிறாங்க. அப்படியே பெயிண்ட் அப்படியே உறிஞ்சி வருது பாருங்கள். இது பாருங்கள் எப்படி பீஸ் பாருங்கள் இப்படி போட்டுக்கிறாங்க. அப்படியே ஒரு ஃபினிஷிங் இல்லை. பழைய பீஸை கட் பண்ணிட்டு போடாமல் அப்படியே அந்த இருக்கிற பீஸ் மேலே அப்படியே போட்டுக்கிறாங்க. ஸோ வண்டி ஒரு ஃபினிஷிங் இல்லை, ஒரு நீட்னஸ் இல்லை. அது வந்து நாங்கள் தரமாக பக்காவாக பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க பாருங்கள், அப்படியே வண்டியில் என்னென்ன வேலை பார்க்குறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதை ஃபுல்லாக மொத்தமாக க்ளீன் பண்ணுறோம். இந்த ஓட்டை இருக்கிற இடம்லாம் அந்த பழைய ரஷ்ட்லாம் இருக்குது. ஃபுல்லாக அந்த ரஷ்டெல்லாம் மொத்தமாக வெளியே எடுத்துகிட்டு இந்த ஏர் பிடிச்சிட்டு முள் ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், ப்ரஷ் போட்டு தேய்க்கிறோம் பாருங்கள், தேய்ச்சிட்டு மொத்தமாக சேண்ட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த பழைய பேஸ்ட்லாம் மொத்தம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சேண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளே சேண்ட் பண்ணிவிட்டு
திருப்பி அது மேலே வந்து என்ன சின்ன சின்ன டென்ட்டு கிராச்சில் இருந்தால் பேஸ்ட்டு பார்த்துட்டு பெயிண்ட் அடிப்போம். வண்டி ரொம்ப விலை வாங்கிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பேஸ்ட்டு பார்க்குறாரு, அந்த கேப்பில் மொத்தமாக அரெஸ்ட் பண்ணுறாரு பாருங்கள். எவ்வளோ பெரிய ஓட்டை இருந்தது, அந்த ஓட்டை ஃபுல்லாக எப்படி போட்டுக்கிறார், எப்படி பீஸ் போட்டுக்கிறார் பாருங்கள். இந்த பீஸை நாங்களே ரெடி பண்ணி போட்டோம் அந்த ஓட்டைக்கெல்லாம். அது எப்படி போட்டோன்னு தெரிஞ்சுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்கிறேன். பாருங்கள் அதுக்கடுத்து இந்த பேஸ்ட்லாம் ஸ்டாண்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சாச்சு. ப்ரைமர் அடிச்சுட்டு பட்டி பார்த்துடுவோம். பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு பேஸ் கூட அடிக்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வந்து பேஸ் கோட்டு உள்ளே ஒரு பேஸ் கோட் அடிப்போம். எப்போவுமே நாங்கள் அடிக்கிறது தான். உள்ளே ஒரு ஃபஸ்ட்டு கோட் அடிப்போம். வெளியே மட்டும் 2 கோட்டு 3 கோட் 4 கோட் கிடையாது, உள்ளேயும் 2 கோட் அடிப்போம். பாருங்கள் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கோட் அடிச்சிடுறோம். இதுக்கடுத்து வண்டி மொத்தம் ஃபைனல் பண்ண அப்புறம் உள்ளே இன்னொரு வாட்டி ஃபைனலாக ஒரு கோட்டு ப்ரெஷ்ஷில் அடிப்போம். பாருங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கோட்டு ப்ரைமர் அடிக்கிறோம். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி பக்காவாக ரெடி பண்ணுறதுக்கு எங்ககிட்ட எடுத்து வாங்க. உங்கள் வண்டி எந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் பரவாயில்ல, குட் கண்டிஷன் இருந்தாலும் சூப்பராக பண்ணுவோம். பேட் ரொம்ப மோசமான கண்டிஷன் இருந்தாலும் அதையும் சூப்பராக பண்ணி கொடுப்போம். பாருங்கள் ப்ரைமர் அடித்தப்பறம் இப்போ ரெண்டாவது கோட் தான் இப்போ பேஸ் கோட் அடிக்கிறோம். தொட்டிக்கு வந்து 3 ஷேட் கலர் க்ரீன் கலர் அடிக்கிறோம். ஸோ அது வந்து அதுக்கு வந்து ஒரு பேஸ் கோட் அடிக்கிறோம், சாதா க்ரீனு. பாருங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒர்க்கு. சும்மா நாங்களும் பெயிண்ட் அடிக்கிறோம் அடிக்க மாட்டோம். எந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணுவோமோ அந்தளவுக்கு ப்ராப்பராக சூப்பராக பேஸ் கோட் அடித்து ப்ரைமர் அடித்து பக்காவாக பண்ணுவோம். வண்டி மொத்தமாக 2 கோட் அடிச்சப்பறம் திருப்பி அந்த ஸ்பாட் பட்டி பார்த்துக்கிறோம் பாருங்கள். ஸ்பாட் பட்டிக்கு வந்து திருப்பி 3வது கோட் பெயிண்ட் அடிக்கிறோம். இப்போ 3வது கோட்டு, இதுக்கு அடுத்து 4வது கோட் தான் ஃபைனல் கோட் அடிப்போம். இது வந்து 3வது கோட் பாருங்கள். ப்ரைமர் ஒரு கோட்டு, பேஸ் கோட்டு 2வது கோட்டு, 3வது கோட்டு அடுத்த பேஸ் கோட்டு. ஏன்னா அங்கங்கே ஸ்பாட் பட்டி பார்த்துக்கிறோம், கிராச் மார்க்லாம். திருப்பி அது வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து 3வது கோட் அடிக்கிறோம். என்னடா இந்த வண்டிக்கு மட்டும் 4 கோட் அடிக்கிறான்னு பார்க்குறீங்களா? அப்படி கிடையாது. இது முன்னாடி நாங்கள் நிறைய வண்டிக்கு 4 கோட் 5 கோட் பெயிண்டில் அடிச்சிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வண்டி வீடியோ வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், டாடா எஸ் வீடியோ. அது அந்த வீடியோ பாருங்கள். அந்த டாடா எஸ் எப்படி இருந்த வண்டி ஒரு கார் மாதிரி பண்ணியிருப்போம் பாருங்கள். மேலே ஐ பட்டனில் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காசு எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, கஸ்டமருக்கு வந்து குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம். அதுதான் எங்களோட நோக்கமும். பாருங்கள் ஃபைனல் கோட்டு 4வது கோட் ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்கு 4வது கோட்டு, ஒரு ப்ரைமரு 2 பேஸ் கோட்டு, 4வது ஃபைனல் கோட்டு. மொத்தம் 4 கோட்டு அடித்தப்புறம் வண்டியில் அவுட்புட், வண்டியில் ஷைனிங் பாருங்கள். பிஃபோர் எப்படி இருந்தது, ஒரு மோசமான கண்டிஷன், துரு பிடிச்சி ரஷ்ட் ஆகி அங்கே ஓட்டை விழுந்து, அதெல்லாம் போக மொத்தம் 4 கோட் பெயிண்ட் அடிச்சு அந்த வண்டிக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் வண்டியை பெயிண்ட் அடிக்க எங்ககிட்ட எடுத்துவாங்க, தரமாக சூப்பராக பண்ணி கொடுத்துலாம் உங்களுக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ கீழே டிஸ்பிளேலேயோ நம்பர் கொடுக்குறேன். எங்கள் நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலரு எப்போ எடுத்துவானு சொல்லி புக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் வண்டி எடுத்துவாங்க, சூப்பராக பக்காவாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷம் கேரண்டியோடு கொடுப்போம் நாங்கள் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணால் 1 வருஷமாக 2 வருஷம் கூட கேரண்டியோடு கொடுப்போம். நல்லாயிருக்கும் பெயிண்ட்டு, தரமாகவும் இருக்கும். ஏன்னா எல்லாம் பிராண்டட் பெயிண்ட்டு. இந்த வண்டிக்கு வந்து எஸ்டி பிராண்டில் வாங்கி அடித்தேன். எல்லாம் பிராண்டட் பெயிண்ட் தான். அங்கே பாருங்கள் எல்லோ கலரும் 4 கோட்டு, ப்ரைமரு 2 பேஸு, ஃபைனல் 4வது கோட்டு அடித்தப்புறம் ஷைனிங் பாருங்கள். அப்படியே அந்த சூரிய வெளிச்சத்தில் அப்படியே மின்னுது பாருங்கள் வண்டி. அதுதான் தரோம், அதுதான் பெயிண்டிங், அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். அண்ட் பாருங்கள் வண்டி மொத்தமாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உள்ளே வந்து 2வது கோட்டு, ஃபஸ்ட்டு கோட் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம். இப்போ 2வது கோட் வந்து ப்ரெஷ்ஷில் அடிக்கிறோம். ஏன்னா 2வது கோட் ஸ்ப்ரே பண்ணால் வெளியெல்லாம் பெயிண்ட் பரவும், தொட்டி கேபினில் அவுட்டரில். அதனால வந்து 2வது கோட் வந்து ப்ரெஷ்ஷில் போடுவோம், கொஞ்சம் திக்காக போடுவோம், நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பாருங்கள், வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வண்டியோட அவுட்புட் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே எல்லாம் பெயிண்ட் அடிச்சு ஒரு வண்டியோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
வண்டி எப்படி இருந்த வண்டி இப்போ எப்படி ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஷைனிங் பாருங்கள், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள். வண்டி தங்கம் மாதிரி மின்னுது அப்படியே. வண்டி ஃபுல்லாக மொத்தமாக இந்த ஓட்டை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்து 4 கோட் பெயிண்ட் அடித்து ஒரு தரம்னா அந்தளவுக்கு சூப்பராக 100% குவாலிட்டியோடு கொடுத்துருக்கும் பாருங்கள். ஷைனிங் பாருங்கள் வண்டியில், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபினிஷிங் பாருங்கள் வண்டியில், ஃபினிஷிங் ஷைனிங் அதுதான் முக்கியம். நைஸ்னஸ் பாருங்கள். ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக ஓட்டையாக இருந்தது. அது ஃபுல்லாக பேஸ்ட்டு பார்த்துட்டு பக்காவாக நைஸாக பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். பேஸ்ட்டு பார்க்குறதும் அந்த மேடு பள்ளமாக இருக்காது. அந்தளவுக்கு ப்ராப்பராக சூப்பராக நைஸாக பேஸ்ட்டு பார்த்துட்டு பக்காவாக அடிப்போம் பெயிண்ட்டு. இந்த பக்கம் தொட்டி பாருங்கள், எவ்வளோ ஓட்டை, எந்தளவுக்கு துரு பிடிச்சிருந்தது. அந்த மேலே பழுப்பு சைடு இந்த சட்டம்லாம் அந்தளவுக்கு மொத்தமாக பக்காவாக ரெடி பண்ணிச்சு. இந்த இடம் ஃபுல்லாக ஓட்டை ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இந்த இடம் ஃபுல்லாக ஓட்டையாக இருந்தது. மொத்தமே நாங்களே அதுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி சூப்பர் ரெடி பண்ணோம். எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்கள் அப்பாவுக்கு வந்து 30-35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது மாதிரி பல வண்டி பார்த்தார் அவர். அதில் ஒரு வண்டி தான் இந்த வண்டி. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சிம்பிளாக சூப்பராக பண்ணி முடிச்சுடுவார். அந்த வண்டியில் அவுட்புட் பாருங்கள், தரம் பாருங்கள், கேபின் பாருங்கள் எப்படி இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு மோசமாக டல்லாக இருந்தது, சாதா பெயிண்ட் அடிச்சு. பாருங்கள், பிராண்டட் பெயிண்ட்டு அண்டு அடித்ததும் பெயிண்ட்டும் பிராண்டு, பெயிண்ட் அடித்தவரும் பிராண்டு. பெயிண்ட் வந்து SD பிராண்டு, பெயிண்ட் அடித்தது வந்து ட்ரிபிளம் பிராண்டு, ட்ரிபிளம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். அவுட்புட் பாருங்கள், தரம் பாருங்கள், தெளிவு பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி தரமான சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்கள் வண்டி இதே மாதிரி பெயிண்ட் அடிக்க எங்கே எடுத்து வாங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் வண்டி எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி வேலை பார்த்துருக்கோம், இந்த வண்டி எப்படி இருந்தது, பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருங்க உங்களுக்கு பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வண்டி எடுத்துன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வண்டி எடுத்துன்னு வாங்க. இதே மாதிரி சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துலாம். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, மோசமான கண்டிஷனாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஆசமான கண்டிஷனாக மாற்றி கொடுப்போம். வண்டியை ஷோரூம் பீஸ் மாதிரி பக்காவாக பண்ணி கொடுப்போம். அதுதான் நாங்கள், அதுதான் எங்கள் ஒர்க்கு. நான், எங்கள் அப்பா, எங்கள் தம்பி 3 பேர் தான் அந்த ட்ரிபிளம். ஸோ கீழே டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துக்கிறேன், கால் பண்ணி உங்கள் வண்டி எடுத்துவாங்க. எப்போ எடுத்துன்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ், தரமாக பக்காவாக பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஒரு தரமான பக்காவான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.